வெல்கம் டு சோஃபியா ஸ்டீஃபன் vlog. பொறுமையாக பேசி பார்ப்போம் இன்றைக்கி வீடியோவை. வருங்கிற செட் ஆகுங்கிற நம்மளுக்கு இது என்ன கீரை அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்குலாம் நல்லதுன்னாங்க. பட் இது எங்கள் தோட்டத்தில் ஃபுல்லாக குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம் நார்மலாக. இங்கே பாருங்கள் இப்படி அழகாக இது பண்ணி இப்போ இதை ஆஞ்சிக்கிட்டு இருக்கோம் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறதுக்கு. வீக்லி டெய்லி கீரை முடிஞ்ச வரைக்கும், இல்லைன்னா ஒரு 3 நாள் கீரைங்கிறத கம்பல்சரி ஆக்கிட்டோம் நாங்கள். இங்கே பாருங்கள் அழகாக பறிக்க வருது. மழை வேறையா ஒரு இது கூட கிடையாது, நிறைய கிடக்குங்க. இன்னும் வாரத்தில் ஒரு நாள் இந்த கீரை இன்றைக்கி பார்ப்போம். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குமா? புல்லுன்னு நான் என்ன பண்ணுவேன், பிடிங்கி போட்டுருவேன். அப்புறம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கே கோயம்புத்தூர்லாம் இது கட்டு என்ன விலை வைக்க தெரியுமா? இது கிட்டத்தட்ட 3 கட்டு வரும் போலையே. கட்டு பிரிச்சா சாரிடா கீழே போட்டேன் பாரு. இவ்வளோ தான் ஒரு கிட்டே உனக்கு இவ்வளோவா வைக்கிறாங்க. சில கீரையெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த மணத்தக்காளி கீரையெல்லாம் அதெல்லாம் இந்த பாரு இவ்வளோ தான் வைக்கிறாங்களே, ஒரு கட்டு 10 ரூபா அப்படிங்கிறாங்க பாரு. இப்படி தான் வைக்கிறாங்க. இங்கே நம்ம ஊரில் வைக்கிறாங்களா இது? ஆனால் சாப்பிடுவாங்கல்ல அதை. ஐயா இருங்க பாயாசத்தை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாரு இதில் பின்னாடி இந்த குப்பை இருக்குது பார்த்துக்கோ. அதில் தானே எடுத்தோம், நல்லா அலசி எடுத்துறேன். பூச்சியெல்லாம் இல்லைப்ல. அந்த அந்த இது உரம் மேலே, சாண உரத்துக்கு மேலே தானே இப்படி கிடந்துச்சு. அந்த இதுதான். அப்புறம் என்ன இன்றைக்கி என்ன வீடியோ போடுறது சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி என்ன, இது பாசிப்பருப்பு கூட்டு ரசப்பொடி வச்சு இன்றைக்கி ரசம் வைக்கிறது வீடியோ பண்ணிட்டோமா? ஒரு செகண்டரியா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த இதுங்க சூப்பராக இருக்குது, இந்த குக்கீஸு. நார்மல் வந்து குக்கீஸ் சாப்பிட்றது பிறகு வச்சதுக்குள்ளே நொறுங்கிடுச்சு. செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாமா? சொல்லுங்கள். இப்போ தான் 500 பேர் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபரு. அதை இறங்க விட்டுறக்கூடாது. இந்த வீடியோவை பார்த்து இவங்க கேட்டால் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடா, அப்படி பண்ணிடக்கூடாது. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோவில் வந்து இந்த வைரத்தை தோண்டின கதை தான். அப்படியே பார்த்தே இருந்துட்டு ஒரு ஸ்டெப்பு தான் வைரத்தை தோன்றதுக்கு போய் ஆனால் கைவிட்டுருவாங்களாம். அந்த மாதிரி இது வர ஆதரவு கொடுத்துட்டீங்க. 500 பேர் வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சரியா? மாங்காய் பாருங்கள், நம்ம வீட்டு மாங்காய் எப்படி கடிச்சு வச்சுருக்குன்னு சூப்பராக செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் இது பால் இந்த பக்கம் காய்ச்சி இருக்குது. ரசத்துக்கு புளி தக்காளியெல்லாம் எடுத்தாச்சு. நம்மளோட எஸ்பி மசாலாவோட ரசப்பொடி வந்து எப்படி பண்ணுறது, அதாவது அதில் எப்படி நாங்கள் ரசம் வைக்கிறோம் அப்படிங்கிறத 1 பாட் இது தான் உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ண போகிறோம். ரசத்தில் என்னம்மா 1 பாட், என்னமோ பில்டப் தாங்கலை அப்படி நினைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் தான் ரசப்பொடி வந்து வரும். நாங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்குறோம். வி ஆர் வெரி மச் டிரான்ஸ்பரண்ட் பீப்புள். அது நம்மளோட கார்டன் சேல் இதிலே உங்களுக்கு தெரியும். அதனால் என்னவோ அதை என்னன்னு நம்ம இது பண்ணுறோம். நம்ம பண்ணுற வேலைக்கான ஒரு கூலியாக வந்து நம்ம ரசப்பொடியில் வந்து ஒரு மினிமம் லாபம் வச்சு நம்ம வந்து அதை வீட்டில் எங்கள் இதெல்லாம் செய்ய முடியல சிஸ்டர், நாங்கள் செஞ்சு கொடுக்குற ஒன்றை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொல்கிற தங்கங்களுக்காக இனிஷியேட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரசப்பொடிக்கான ப்ரிப்ரேஷன் நாங்கள் வந்து புளி கரைச்சிட்டு 2 தக்காளி போடுறோம், அவ்வளோவே தான். வேறு எதுவுமே நாங்கள் இதில் வந்து போகிறதுல மஞ்சப்பொடி வேணால் ஆட் பண்ணுவோம். இந்த ரசப்பொடி நம்மளோட ஹோம்மேடு ரசப்பொடி. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நம்மளாக இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம், நம்மளாலேயும் முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது ரசப்பொடியை ஓப்பன் பண்ணோன்னே வாசங்க, ரசம் குடித்த வாசம் உண்மையிலே எச்சி ஊறுது. கண்டிப்பாக இதை வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 1/4 கிலோ ரசப்பொடி எங்ககிட்ட ஃபஸ்ட் டைமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து பருப்பு இட்லி பொடி, இதெல்லாமே நிறைய இப்போவே வந்து ஆர்டர் அவ்வளோ பேர் எங்கிட்ட வந்து கேட்குறீங்க. காலேஜ் போகிறோம் மேம், எங்களால் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பட் எங்களுக்கு வெளியில் எங்கேயாவது ரொம்ப பெரிய பிராண்ட்லேயும் இது பண்ணும்போது மேபி அவங்களும் நல்லா பண்ணுவாங்களா இருக்கும். பட் எங்களுக்கு கண்ணார தெரிஞ்ச உங்ககிட்டேருந்து வாங்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ பிளான்ஸ் கொடுக்குற மாதிரியே தான். இந்த தரத்தில் நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப 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 நாங்கள் வந்து கவனமாக இருக்கிறோம். ஏன்னா இது சாப்பிட்ற பொருள் இல்லையா, அதில் ரொம்ப 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 நம்ம கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறத பார்க்க எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ, என்ன சமைச்சு நம்ம இது பண்ணி இது பண்ணுறோமோ அதை உங்களுக்கு நாங்கள் எங்களோட ஸ்டைலில் தரோம். ஓகேவா? தஞ்சாவூர் கைப்பக்குவத்தில் உங்களுக்கு வந்து நாங்கள் இதை கொடுக்குறோம். அதை பேர் சொல்லும் போதே எவ்வளோ செம்மையாக இருக்குதுல்ல, வாசம் சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் நானே ஓவராக வந்து பேசலை. நெக்ஸ்ட் வீடியோவில் ரசப்பொடி பற்றின டீட்டெயில் இது வந்து நான் அதாவது எப்படி ரசம் எங்களோட ரசப்பொடி வச்சு பேச்சுலர்ஸ் மெயினாக நாங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஹாஸ்டலில் போயிருக்க பொண்ணுங்க. இது திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில, குக் பண்ணி இது பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஹோம்மேட் இது கிடைச்சா நல்லது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணதுனால தான் நாங்கள் இந்த ரசப்பொடியை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம்.
மற்ற பொடிகளுமே நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வீடியோவாக நான் பண்ணுறேன். இயற்கை சூழலில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ரிப்பரேஷன் மட்டும் ஜஸ்ட் இது பார்த்துட்டு ரசம் வச்சு நான் எப்படி இது பண்ணுறேங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இந்த மெத்தடில் நீங்கள் வச்சா போதும். ஜஸ்ட்டு சட்டை வச்சுட்டு கடவுள் நம்பருப்பை போட்டுட்டு எங்களோட இந்த ஒரே பொடி தான், வேறு எதுவுமே நீங்கள் இதில் சேர்க்க வேணாம். பெருங்காய பிரியர்கள் இருந்தால் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலை, மஞ்சள் பொடி ஆட் பண்ணலை. மற்ற எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. புளியை கரைச்சி அதை தலையில் ஊற்றி இறக்க வேண்டியது தான் ரசப்பொடி. சூப்பர். இதில் இப்போ ஃபஸ்ட் பேட்சில் வந்து நாங்கள் கொரியாண்டர் வந்து அதாவது கொரியாண்டர் லீஃப் இருக்குதுல்ல, அது வந்து சேர்க்கலை. அதை வந்து கொரியாண்டர் லீஃப் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறத மதிப்பு கூட்டி இன்னும் வந்து எப்படி அதை இதில் ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக கொடுக்க முடியுங்கிறதுக்காக நான் பிளான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல் இன் ஆல் ரசப்பொடின்னு இதுக்கு பேர் வச்சே நம்ம வந்து கொடுத்துடலாம். அந்தளவுக்கு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் செஞ்சு பார்த்து எங்கள் டேஸ்ட்டுக்கு முதல்ல நாங்கள் பெரிய நாக்கு தூக்கி தெரியுமா இல்லையா சொல்லுவாங்க நிறைய பேர். அந்த வகையில் எங்களுக்கு இது முதல்ல செட் ஆகணும். எங்களுக்கே செட் ஆனதே பெரிய விஷயம். அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ காரப்பொடி எல்லாமே இதில் இருக்கும் உங்களுக்கு. ரசத்துக்கு நம்ம என்னெல்லாம் போடுவோமோ அது எல்லாமே. ஐயோ இதேடு ரசத்துக்கு அதேடு ரசத்துக்கு ஐயோ பூண்டு எடுக்கலையே வைக்கலையே இதெல்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. எல்லாமே இதில் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் ஜஸ்ட்டு இது பண்ணால் போதும். எண்ணெயில் போட்டு இது பண்ணிவிட்டு புளி ஊற்றி இறக்குனா போதும். ஸோ அடுத்தடுத்து எங்களோட இந்த ப்ராடக்ட்டில் இன்னும் என்ன இம்ப்ரவைஸ் பண்ணி வைக்கலாங்கிறதுல பிளான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கடவுள் புண்ணியத்தில் இது நல்லா நடக்கும் அப்படின்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆதரவு தாங்க. இது சேலுக்கு நம்ம கொடுக்கும்போது மேபி இன்னும் ஒரு 2-3 டேஸ்லேயே கொடுத்துருவோம். கொடுக்கும்போது நான் நம்பர் தரேன். பிளான்ட் ஆர்டர் போடுற நம்பருக்கு நீங்கள் தயவுசெய்து எந்த என்கொயரியும் பண்ணாதீங்க. இது தனி செக்ஷன், இது எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ அதனால் நீங்கள் அந்த நம்பருக்கு மெசேஜ் வச்சு நீங்கள் லிஸ்ட்டை வாங்கிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். எல்லா பொருட்களையும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் பேக்கிங் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா ஷிப்பிங் பேக்கிங்கிறது இப்போ கடையில் போய் ஒன்று வாங்கி அதுக்கு டைம் பண்ணி பண்ணுறது தான் நம்ம ஷிப்பிங் பேக்கிங்கை போடுறோம். ஒன்று ப்ராடக்ட் வாங்குறதுக்கு 4 ப்ராடக்ட் சேர்த்து வாங்கி முதல்ல ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கண்டினியூஸாக நீங்கள் வந்து வாங்கலாம். தேங்க்யூ தங்கங்களா. முதல்ல சட்டியை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் நான் ஊற்றுவேன். நீங்கள் வேணால் வந்து உங்களோட கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை சிரிக்கிறா. ஸோ இந்த வீடியோவில் இதை தான் காமிச்சோம். இன்க்ரீடியன்ட் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்லி ரசப்பொடிக்கான வீடியோ, எஸ்பி மசாலாக்கான ரசப்பொடிக்கான வீடியோ வரப்போகுது. தஞ்சாவூர் ஹோம்மேட் எஸ்பி மசாலா ட்ரெண்டிங். அங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு நம்மளோட இந்த எண்ணெய், அதுக்கப்புறம் சட்டி, புளியும் தக்காளியும் கரைச்சது, நம்மளோட ரசப்பொடி, தட்ஸ் ஆல். இது வந்து நம்மளோட மொத்தம் இது பண்ண எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கோம். கடுகு உளுந்தம் பருப்பு இதுதான் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். கருவேப்பிலை கூட நீங்கள் போட வேண்டாம். அப்படி என்னடா அது கருவேப்பிலை போட வேணாம், இது போட வேணாம்னு நினைக்கிறீங்க. இதோட தனி ப்ரிப்பரேஷன் உள்ள இதையும் இந்த ரசம் எப்படி நாங்கள் வைக்கிறோம் எங்களோட ரசம் அப்படிங்கிறதையும் இது பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரசப்பொடியை தான் செஞ்சு காமிக்க போகிறோம். அப்புறம் ஒரு இன்க்ரீடியன்ஸும் நம்மளோட இது மிளகாப்பொடி, மல்லிப்பொடி இதுக்கான இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ராடக்ட் பாருங்கள், இது வந்து காஷ்மீர் சில்லி கிலோ 600 ரூபா. ஓகே, இது வந்து கேசின்னு போட்டு நான் வந்து வீட்டுக்கு கலருக்காக என்னோட அந்த மற்ற நான்வெஜ் இதுக்கெல்லாம் கலர் கிடைக்கணுன்றதுக்காக இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக யார் இருப்பாங்களா சிஸ்டர்? எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். நார்மலாக இருக்கிறோம், படம்லாம் ரொம்பலாம் காட்டல நாங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க. ஓகே, இது பாருங்கள், இது வந்து எங்களோட மிளகாப்பொடி, குழம்பு மிளகாத்தூள், இது நம்மளோட காஷ்மீரி. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ஆக்சுவலி இது ரொம்ப டார்க்காக சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து வைக்கிற குழம்பு இதெல்லாம் வந்து எப்படி ரெட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. நான் தான் காஷ்மீரி சில்லி வாங்கி எப்படி தான் இருக்குன்றதுன்றதுக்காக ஜஸ்ட்டு வந்து இப்போ அரைச்சி வச்சுக்கிட்டது. பட் அதையும் தாண்டி நல்ல ஒரு ரெட்டில் வந்து இந்த மிளகாப்பொடி இருக்குது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதில் எது ரெட்டாக இருக்குன்னு? ரெட்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை, காரம் முக்கியம். அப்படிங்கிற போது அந்த காஷ்மீரி சில்லியோட இந்த சில்லி பொடி இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் வச்சுட்டேன், தெரியுதுங்களா? அவ்வளோ கலரும் இருக்குது, இதை விட இது காரமாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கே அவ்வளோ சந்தோஷம், வா நல்லபடியாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு ப்ராடக்டாக சொல்லிவிட்டு நம்ம இது போனோம். பிஎஸ் மசாலாவுக்கு தனி யூடியூப் சேனல் வந்து அதிலே நாங்கள் ப்ரைஸ் போட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணுவோங்க. அதையும் கண்டினியூஸாக பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.